Hello all, it's been really long. Welcome back. This is Kavya. மறக்காம subscribe பண்ணுங்க, கீழ இருக்க bell icon press பண்ணுங்க for up to date updates. And really sorry for last 1 year update absent எங்கேயோ போயிட்டேன். Like last போட்ட வீடியோஸ் வந்து இட்ஸ் அபவுட் குட்வில் ஃப்ரம் கார்பரேட் அக்கௌண்டிங் ஒரு 3 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வரவே இல்லை. அண்ட் ஐ saw many comments like the post rest of videos, ma'am your teaching is good, and for all those things na really thank you so much and I'm apologize to and sorry for like நீங்கள் கேட்ட கமெண்ட்ஸ்க்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல அண்ட் என்னால் அடுத்தடுத்த வீடியோஸும் போஸ்ட் பண்ண முடியல. was mentally not ready for anything. So but still after 1 year gap I would like to try again. இந்த வாட்டி வந்து I'll start with financial management. Present 5th semester is going on and நிறைய பேருக்கு இப்போ financial management you have exam na. So financial management I think Madras University la இன்னொரு 5 daysல financial management exam you have. And as per financial management இருக்கிற டாபிக்லயே எல்லாருமே டஃபா ஃபீல் ஆகுற ஒரு டாபிக் இட்ஸ் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். But in fact இருக்கிறதுலேயே ஈஸியஸ்ட் சாப்டர் இஸ் கால் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஜஸ்ட் கான்செப்ட் புரிஞ்சா போதும். கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இஸ் சச் அ ஈஸியஸ்ட் சாப்டர். அண்ட் இந்த வீடியோவில் வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னால் என்ன இன்ட்ரடக்ஷனுக்கு அப்புறம் அந்த இலஸ்ட்ரேஷனில் இருக்க ஒரு ஃபஸ்ட்டு 5 சம்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரெஸ்ட் ஆஃப் சம்ஸ்ன்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அந்த பேஜ் ரெடியாக இருக்குது. சாப்டர் நம்பர் 6 அண்ட் மற்ற நான் யூஸ் பண்ணுற புக் வந்து டாக்டர் A. மூர்த்தியோட புக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வேறு ஏதாச்சும் புக் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூஸ் வித் தட். I think most of the members are using A.MOORTHY na. Okay, so I'll start with introduction, meaning of capital structure. Okay, I think I zoomed it, it's clear now. Okay, and capital structure refers to the mix of sources where the long-term funds required in a firm can be raised. That is, what should be the proportions of equity, share capital, preference or internal sources or debentures and other sources of funds in total amount of capital which firm may raise for establishing its business. Right? Actually, capital structure na enna like என்னோட business போயிட்டு இருக்கு. இப்போ என்னோட business வந்து ஒரு capital of 50 lakhsல என் business நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். Successfully my business is going on. நான் என் பிஸ்னஸ் என்ன பண்ணணும்னா எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த சைஸில் இருக்க எனக்கு பிஸ்னஸ் பத்தலை. என் பிஸ்னஸ் நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும். எனக்கு இன்னும் அப்போ தான் நிறைய இன்கம் வரும். என்னோடய சோர்ஸ் பெருசாகும். என்னோட நேம் லைக் எல்லாருக்குமே தெரிய வரும். என்னோட கம்பெனியை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். லைக் யூ ஆர் ஸ்ப்ரெடிங் த சோர்ஸ் ஆஃப் யுவர் கம்பெனி வைட்லி. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணும், இப்போ எனக்கு 50 lakhs இருக்கிற கம்பெனியை நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும்னா எனக்கு அடிஷ்னலாக ஒரு 10 lakh வேணும். அந்த அடிஷ்னலாக 10 lakh வந்து நான் எப்படி என் கம்பெனிக்குள்ளே நான் கொண்டு வரணும், அதுதான் இங்கே point. Capital structure is bringing that additional source. உங்கள் கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்கு நீ அடிஷ்னலாக கொண்டு வர சோர்ஸை எப்படி கொண்டு வருவேன். அந்த அடிஷ்னலாக கொண்டு வர 10 lakh வந்து நீ மொத்தமாக ஈக்விட்டியாக கொடுக்கலாம், ஈக்விட்டி ஷேர்ஸாக பப்ளிக்கு கொடுக்கலாமா, இல்லை அந்த அடிஷ்னல் சோர்ஸை வந்து நான் ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸாக பப்ளிக்கு கொடுத்து நான் ரைஸ் பண்ணலாமா, இல்லை மொத்தம் அந்த 10 lakh வந்து நான் டிபென்ச்சர்ஸாக எடுத்துக்கலாமா, இல்லை ஒரு லோனாக கலெக்ட் பண்ணணுமா, அந்த மாதிரி எதுவாக அதை நான் கொண்டு வரணும். இல்லை பாதி ஈக்விட்டி கொடுத்துட்டு பாதி வந்து ப்ரிஃபரன்ஸு கொடுக்கவா, இல்லை பாதி ஈக்விட்டி பாதி டிபென்ச்சரா, இல்லை வந்து 70% ஈக்விட்டி 30 டிபென்ச்சரா. ஸோ இந்த மாதிரி எப்படி கொடுத்தா அது என் கம்பெனிக்கு எனக்கு பெனிஃபிட் ஆகும். ஸோ அந்த எப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் தான் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். இதுதான் இந்த சாப்டரோட கான்செப்ட். இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க கேட்கலாம். கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ரெஃபர்ஸ் டு த மிக்சர் ஆஃப் சோர்சஸ். ஒரு லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் கம்பெனியோட ரைஸ் பண்ணுறதுக்கு the long term funds required in a firm may be raised. அந்த firm அதுக்காக ரைஸ் பண்ணுற விதம் தான் இந்த ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலா, இல்லை ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலா, இன்டர்னல் சோர்ஸஸா, இல்லை டிபென்ச்சர்ஸா. ஸோ எந்த சோர்ஸில் எடுத்துன்னு வரலான்றது தான் இங்கே கேபிட்டல் ஸ்ட்ரக்சரே. ஸோ கேபிட்டல் ஸ்ட்ரக்சரோட டெஃபினேஷன் இருக்குது. இங்கே நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்குது. லைக் ஐஎம் பாண்டே, வெஸ்டர்ன் பிரிகம், ஜான் ஹெச் ஆம்பர்டான், ஆர்ஹெச் வெசல் இருக்குது. இங்கே வந்து லைக் W. Grestenberg, Grothman and Dogali. லைக் இத்தனை இருக்குது. லைக் அரௌண்ட் 6 definitions you have. நான் சொல்கிற எனக்கு வந்து ஈஸியாக ஃபீல் ஆன டெஃபினேஷன் வந்து ஐஎம் பாண்டேயோட டெஃபினேஷன் ஈஸி. இதோ மற்ற டெஃபினேஷன்லாம் 2 linesலையும் இருக்கும். இஃப் யூ ஆர் ஓகே வித் தட். பட் எனக்கு வந்து நான் ஐஎம் பாண்டேவை தான் நான் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ ஐஎம் பாண்டே டெஃபினேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ரெஃபர்ஸ் டு த கம்போசிஷன் ஆஃப் லாங் டேர்ம் சோர்சஸ்.
long-term sources of funds such as debentures or long-term debt or preference share capital or ordinary share capital including reserves and surpluses. Reserves and surpluses தான் அங்கே retained earnings and bracketல சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்க, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ரெஃபர்ஸ் டு கம்போசிஷன். ஸோ கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னாவே என்னதுன்னா லைக் இந்த லாங் டேர்ம் ஃபண்ட்ஸோ இல்லை ப்ரிஃபரன்ஸோ இல்லை ஈக்விட்டியோ இல்லை ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸஸோ இல்லை ஆர்டினரி, இது எல்லாமே ஒரு கம்பைன்டு ஃபார்ம், ஒரு கம்போசிஷன், அதுதான் சொல்கிறாங்க. அது கம்பைண்டாக இருக்கிறது தான் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னு ஐஎம் பாண்டி சொல்லியிருக்காரு. அதுதான் எங்கள் டெஃபினிஷன். ஸோ இப்போ மீனிங் பார்த்தாச்சு, டெஃபினிஷன் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன இருக்குது அப்படியே புக்கை தள்ளிகிட்டே வரேன். Yeah, types of securities to be used like equities or preference shares la வந்து two types தான் இருக்கு, like equity shares or preference shares. Next debtல என்ன இருக்கு, debentures இருக்கு, bond இருக்கு, public deposits இருக்கு, loans from banks, financial institutions, இது எல்லாமே வந்து டெப்டில் வர செக்யூரிட்டிஸ். ஸோ இது இல்லாமல் எங்கள் கீழே பேட்டர்ன்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்காங்க. பேட்டர்ன்ஸ் நான் சொன்னல ஃபஸ்ட்டே, லைக் ஈக்விட்டி பாதி கொடுத்துட்டு பாதி ப்ரிஃபரன்ஸ் போகலாமா, இல்லை ஈக்விட்டி கொடுத்துட்டு டெப்ட் போகலாமா, இல்லை மொத்தமாக டெப்ட் போகலாமா. ஸோ அதுதான் எங்கள் கீழே பேட்டர்ன்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்காங்க. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஒன்லி, வெறும் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மட்டுமா கொடுக்கலாமா, இல்லை ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ஈக்விட்டி கொஞ்சம் கொடுத்துட்டு ப்ரிஃபரன்ஸ் கொஞ்சம் கொடுக்கலாமா, இல்லை ஈக்விட்டி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் லாங் டேர்ம் டெப்ட். ஸோ இந்த லாங் டேர்ம் டெப்ட்டில் வந்து டிபெஞ்சர்ஸாக இருக்கலாம், இல்லை பாண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை லோன் ஃப்ரம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், இதுவாக வேணா இருக்கலாம் அந்த மூணுத்தில் லாங் டேர்ம் டெப்ட். ஸோ ஆன் விச் டேர்ம் தே குட் கிவ். அண்ட் த ஃபோர்த் ஒன் இஸ் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அண்ட் லாங் டேர்ம் டெப்ட். ஸோ எந்த பேட்டர்னில் கொடுக்கலான்றது மட்டும்தான் இந்த பேட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஐ திங்க் இது கேட்டால் வந்து if you have 3 marks you will get in 3 marks, if not 5 marks or whatever. So remember this now. And you all don't need all those things. Actually வந்து financial managementல வந்து like mostly you have problems, but sometimes question paperல like question paper கொடுக்குறவங்களுக்கு வந்து ஏதாச்சும் some mental issues இருந்துச்சுன்னா plus உங்களுக்கு time, if it's your time is not good, சம்ஸ் வர இடத்துல மொத்தமாக தியரி வர சான்சஸும் இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் ஹெல்ப்ஃபுல். ஸோ ஒரு சாப்டர் போகும்போது அந்த சாப்டரில் வந்து தியரியை பை ஹார்ட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் கோ த்ரூ த தியரி ஆன் டாப், லைக் என்ன அதில் கண்டென்ட் இருக்குது, உனக்கு சொந்தமாக அதில் ஒரு 4 லைன் எழுதுகிற ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற வரைக்கும் அதில் கண்டென்ட்டை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கதை அடிச்சுக்கோங்க பேப்பரில், பிகாஸ் they require an explanation, that's it. ஸோ உனக்கு எப்படி கன்வே ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தியரியை வந்து அப்படி சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு வாங்க. ஒரு சாப்டரில் கூட தியரியை மட்டும் விட்டுறாதீங்க, ஏன்னா சம்டைம்ஸ் தியரி மட்டும்தான் காப்பாற்றும். சம்ஸ் வந்து யூ ஹாவ் டு லேர்ன் எவ்ரி திங், தெர் இஸ் நோ ஆப்ஷன் இந்த சாப்டரை விட்டுட்டு போகலாம், விடவே விடாதீங்க. சம்ஸில் மட்டும் 98% எல்லா சம்ஸும் பார்த்துக்கிட்டா மட்டும்தான் ஸ்கோரிங்க்கு பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை எனக்கு ஸ்கோர் வேணால் நான் பாஸ் ஆனால் போதும்னா ஒரு 4 சாப்டர்ஸை பார்த்துக்கோங்க, ஒரு சாப்டர் ஆப்ஷனில் விட்டுடலாம். And what is optimum capital structure? The capital structure is said to be optimum capital structure when the firm has selected such a combination of equity and debt so the wealth of firm is maximum. So the capital structure, the cost of capital is minimum and the market price of per share is maximum. So optimum capital structure na enadna or best way of capital structure select பண்றது தான் optimum capital structure. இந்த optimum capital structure என்னன்னா combination of equity and debt இருக்கும். equity and debt ஓட combinationல இருக்கும்போது wealth of the firm will be maximum. அதாவது இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுனா அந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ன்றது கம்மியாக இருக்கும், ஆனால் மார்க்கெட் ப்ரைஸ்ன்றது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ கம்பெனிக்கு அது ஒரு ப்ராஃபிட், அதுதான் அவங்க சொல்கிறது. ஸோ இட்ஸ் அன் ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் ஃபீச்சர்ஸ் இருக்குது, லைக் மினிமம் காஸ்ட், மேக்ஸிமம் return, minimum risk, maximum control, flexibility, proper liquidation, conservation, full utilization. இதெல்லாம் just மேலோட்டமா, like what is it? Have a go through before going through your exams, balance, leverage, simplicity. So இங்க என்ன இருக்குன்னா factors determining capital structure. So factors determining capital structure you have many na. First trade on equity. Trade on equity you have limitations as well as only limitations. Yeah, only limitations and merits irukka. I think only that. Second one, theories of capital structure. Okay. So இதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ மெயின் இம்பார்ட்டன்ட் திங் இஸ்னா ட்ரேடிங் ஆன் ஈக்விட்டியில் வந்து லைக் வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட்டு. லைக் ஐ வில் ரைட் இட் நா.
Wait a second. That is earnings before interest and tax is called EBIT. earnings before interest and tax is called EBIT. இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எழுத வேண்டிய ஃபர்ஸ்ட் ஒன். இதில் என்ன பண்ணுவோம்னா மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபெஞ்சர்ஸ். ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபெஞ்சர்ஸ் earnings before tax, earnings before interest and taxல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபெஞ்சர்ஸை கம்பல்சரி மைனஸ் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபெஞ்சர்ஸோட அந்த இடத்துல லோனும் இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், இது ரெண்டும் மைனஸ் பண்ணால் ஒரு அமௌண்ட் வரும். அந்த வர அமௌண்ட்டை தான் நம்ம வந்து இபிடின்னு சொல்லுவோம். earnings before tax. ஸோ earnings before tax ஃபர்ஸ்ட் வந்து earnings before interest and taxுக்கு இருக்கிற அமௌண்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸும் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனும் மைனஸ் பண்ணிட்டு வர அமௌண்ட்டை வந்து இபிடி, அதாவது earnings before taxன்னு வரும். ஸோ இதில் வந்து லெஸ் டேக்ஸ், அவன் என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்கானோ அந்த பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸை மைனஸ் பண்ணிடணும். ஸோ வர்றது என்னது earnings after tax. ஸோ இப்போ டேக்ஸ் மைனஸ் பண்ண earnings before tax and earnings after tax. ஸோ earnings after tax. ஸோ earnings after tax. ஸோ இப்போ earnings before tax இது வரைக்கும் வந்துச்சு. earnings after tax கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்னது earnings per share கண்டுபிடிப்போம். இங்கே earnings per share is nothing but earnings after tax divided by number of equity shares. So earnings after tax divided by number of equity shares. So either one you will have EPS. That's it. I think it's clearly visible. Theriyudilla. Okay. Once again, just have a look. earnings before interest and tax வந்து EBIT. EBITல வந்து interest on debentures, interest on loan இருந்துச்சுனா loan, இது ரெண்டும் மைனஸ் பண்ணா வர அமௌண்ட் வந்து earnings before tax. ஸோ earnings before taxல வந்து earnings before tax வந்து tax மைனஸ் பண்ணா earnings after tax கிடைச்சிச்சு. ஸோ இப்போ இருக்கிற earnings after tax வந்து we have to find EPS, earnings per share we will find. So earning per share is equal to earnings after tax divided by number of equity shares. இதில் வந்து இந்த இடத்துல earnings after taxக்கு அப்புறம் இன்னொரு சின்ன ஒன் ஸ்டெப் இருக்குது. அது வந்து இப்போ ஸ்டார்டிங் இருக்க ஃபஸ்ட்டு 5 சம்ஸில் கிடையாது. அடுத்து ஐ திங்க் illustration 7 or 8 சம்திங் அதில் வருது. ஸோ அப்போ வரும்போது நான் அப்போ பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் ஐ திங்க் இந்த ஃபார்மேட் வந்து கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ பேக் டு தி புக். அண்ட் இதில் உங்களுக்கு இன்னும் வந்து சில பேருக்கு இந்த டாபிக்ஸ்லாம் கிடையாது, சில பேருக்கு இந்த டாபிக்ஸ்லாம் இருக்குது. லைக் பாயிண்ட் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் தியரிஸ் ஆஃப் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். இது வந்து 10 மார்க்கில் வர சான்ஸ் இருக்குது. லைக் இஃப் யூ ஹேவ் 10 மார்க்ஸ்னா தியரி ஆஃப் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆப்வியஸ்லி பார்த்துக்கோங்க. ஒருவேளை வரலனா யூ ஆர் கிரேட், வந்துச்சுன்னா நத்திங் ஹெல்ப்ஃபுல். ஸோ தியரிஸ் ஆஃப் கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் வந்து நிறையலாம் ஒன்றும் இல்லை, இருக்கிறதே 4 தான் சம்திங். நெட் இன்கம் அப்ரோச்சு, நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச்சு. ஸோ என்ஐ அப்ரோச், NOI அப்ரோச். இதில் இருக்க என்ஐக்கும் NOIக்கும் சம்திங் ஒன்றுமே இல்லை, ஃபார்முலாஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். கீழே மேலே அந்த மாதிரி லைக் தே ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் என்ஐக்கும் NOIக்கும். NOIக்கு அப்புறம் இருக்கிறது என்னது வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச். ட்ரெடிஷ்னல் அப்ரோச் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபார்ம் ஆஃப் தியரிஸ் ஆஃப் கேபிட்டல். ஆஃப்டர் ட்ரெடிஷ்னல் அப்ரோச் வந்து மாடிகிலினி அண்ட் மில்லர் அப்ரோச் இருக்குது. MM அப்ரோச். ஸோ சிம்பிள். NI approach, NOI approach, traditional approach, MM approach. So 4 types of capital structure theories we have. And after that, value of unlevered and levered. I think ஒரே ஒரு problem you have in exercise, I think only one, value of levered and unlevered. So just we will go to illustrations now.
Illustration 1. Since Limited, a widely held company, is considered as a major expansion of its production facilities, and the following financing alternatives are available. I'll close it soon. So first, they have given three alternatives: alternative A, alternative Y, and alternative Z, and they have given equity share capital for ₹10 of X is 60 and Y is 30 and Z is 10 and 12% of debentures. So debentures X konnume illa, Y ku 20 and Z ku 25 irukku, and again keela vanda 15% loan for financial institution X konnume illa, Y ku 10 and Z ku vanda 25. So keela enna kuduthirukanga, expected rate of return before taxes. So before tax the percentage vanda expected rate of return, so it's 20%. The rate of dividend of a company is not less than 18%. So dividend is not less than 18% nu sollirukanga. And what else? The company at present as the low debt, corporate taxation is at 35% சொல்லிருக்காங்க. So three alternatives we have. First we are going to write earnings before interest and tax. So எல்லாத்துக்குமே like we are taking this 60. So 60 for all those three, and they have given expected rate of return before taxes. So expected rate of return before tax na inga interest kum tax kum munadi. So interest kum tax kum munadi வந்து இங்க நம்மளுக்கு வந்து exact amount இல்ல. So இருக்கிற 60 க்கு into 20% எடுத்துக்கிட்டா it's 12. So 12 for all the alternatives of A, B and C. So EBIT என்னது 12 for all the three alternatives is same. So EBIT ல இருந்து என்ன மைனஸ் பண்ணனும்னு சொல்லிருக்கேன், interest of debentures இல்ல interest on loan ரெண்டுத்துல எது இருக்கோ அதை மைனஸ் பண்ணனும்னு சொல்லிருக்கேன். So நம்மளுக்கு interest on debentures வந்து 12% debentures கொடுத்திருக்காங்க. X க்கு என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்ல. So இங்க X ல இதுவும் வராது. Next 20%, 20 கொடுத்திருக்காங்க. 20 க்கு 12% of debentures எடுக்கணும். 20 க்கு 12% எடுத்தனா you will get 2.4. Next 25 க்கு 12% you will get 3 for C. Next loan இருக்கு, 15% of loan from the financial institution. Same as usual, X க்கு இங்க ஒண்ணும் இல்ல, so இங்கேயும் எதுவும் வராது. Next Y க்கு வந்து 10 இருக்கு, 10 க்கு 15% எடுத்துனா 1.5. and again C க்கு 25 க்கு 15% எடுத்துருக்க 3.75 you will get. So minus this from 12 க்கு இங்க minus பண்றதுக்கு X ல ஒண்ணுமே இல்ல, so 12 அப்படியே வருது. B ல வந்து 12 க்கு வந்து you will minus 2.40 and 1.50, 8.10 you will get EBT for Y, I mean B or Y both same. And for the third one is 12 minus 3 and 3.75 dependence, interest on dependence and interest on loan minus பண்ணிட்டா 5.25 you are getting. So இந்த 5.25 இந்த கடச்சிருக்க EBT ல இருந்து we will be reducing tax at rate of 35%. So 12 rupees க்கு 35% tax is what, 4.20. Same 8 க்கு 35% tax is 2.835, and again 5.25 க்கு 35% tax is 1.8375. So இது எல்லாமே வந்து அதுல இருந்து ரெஸ்பெக்டிவா மைனஸ் பண்ணிட்டு கொண்டு வந்துட்டேன்னா you will have earnings after taxes for A 7.80, B 5.265 and for C 3.4125. So கிடைச்சிருக்க எல்லாமே என்ன பண்ணுவோமா, earnings per share வந்து EAT divided by number of equity shares. So EAT வந்து we already found 7.80 and 5.265 and 3.4125, all these things. So இது என்ன வந்து equity share capital ல டிவைட் பண்றோம். equity share capital என்னது 60, 30 and 10. So இது என்னது at rate of ₹10 each. So இதுல என்ன வந்து ஒன்னொன்னு it's in lakhs na, so divided by 10. So take this 0, 6, 3 and 1. So 7.80 divided by 6 is 1.30, divided by 3 1.75, 1 3.75. So இருக்கிறதுலே எது best alternative, like C எது highest வருது, obviously C is the highest value, right? So inga kuduthirukanga par, the alternative C was given the higher EPS, hence it should be the chosen. So irukradhile adha highest endradhanaல obviously anga nama C da choose panna porom. My throat is paining na. Illustration 2. just சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி क्वेश्चन ரீட் பண்ணுங்க, எனக்கு தொண்டை வலிக்குது. Dubain Limited has an equity share capital of 12 lakh divided into shares of 100 each. Okay.
Okay, I'll start. Duin Limited has equity share capital of rupees 12 lakh divided into shares of rupees 100 each. It wishes to raise further 6 lakh for expansion cum modernization scheme. The company plans the following financial activities. So already company க்கு வந்து 12 lakh என்றது divided into shares of 100 each. So 12 lakh என்றது share capital இருக்கு. அது வந்து divided into shares வந்து divided by 100 each பண்ணனா number of shares கிடைச்சிரும். So obviously இங்க பார் divided by 100 you will have 12,000 shares. So entirely the company is having 12,000 shares right now. So first is plan A. So 3 plans கொடுத்திருக்காங்க. 4 alternatives plan கொடுத்திருக்காங்க. அந்த 4 alternative plans வந்து we are going to choose the one best plan. Now, so first plan is by issuing equity shares only. So என்ன சொல்லிருக்காங்க இந்த 6 lakhமே மொத்தமாவே equity-ஆ கொடுக்கலான்றாங்க. So there is no debt or no preference capital or nothing is there. So அந்த 6 lakhமே மொத்தமா இங்க என்ன பண்றாங்க they are giving it as equity. So 6 lakh வந்து again divided by 100 போடுங்க. So plan A 6 lakh divided by 100 how much you will get 6,000 shares, right? Already the company have 12,000 shares. So totally plan A என்னது 18,000. So plan A as 18,000 shares. So next for plan B. So as for plan B என்ன கொடுத்திருக்காங்க 2 lakh by issuing equity shares and the rest of 4 lakhs are through debentures at 10%. So 6 lakh வந்து they have chosen a pattern of dividing it into equity ஆவும் debenture ஆவும் கொடுக்கலன்னு பார்க்குறாங்க. So 2 lakh வந்து equity கொடுக்க பார்க்குறாங்க 4 lakh வந்து debenture கொடுக்க பார்க்குறாங்க. அந்த 4 lakh வந்து ஷேராக கன்வெர்ட் ஆகுது debenture. Okay, leave it. So இந்த 2 lakh மட்டும் இருக்கு. இந்த 2 lakh என்னது equity. இப்போ இதை ஷேராக கன்வெர்ட் பண்ணுங்க. You will get 2,000 shares. So for plan B 2,000 shares plus already இருக்குல ஒரு 12,000. So plan B is 14,000 shares. Next go for plan C. So plan C is what 2 lakh by issuing equity shares and rest of 4 lakh is by issuing preference shares. So and the rest of 4 lakh preference கொடுக்க பார்க்குறாங்க 2 lakh மட்டும் தான் இங்கேயும் equity சொல்றாங்க. So as usual இங்கேயும் 2 lakhs 2,000 shares the equity shares வரும் plus already இருக்க 12,000. So totally 14,000 for plan C. And the final is plan D. So plan D என்ன பண்றாங்க by raising long term loan at 10%. So இருக்கிற மொத்த 10 lakhமே அவங்க லோனா எடுக்கலாம்னு பார்க்கறாங்க. There is no debenture or no equity or no preference. So as usual நமக்கு இருக்க 12,000 shares இங்க அப்படியே இருக்கும். There is nothing. So now question வந்து டீடைலா பார்த்தாச்சு. Just look into the sum, okay? It's like this now. If it's not comfortable, please phone rotate பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி. So then you will feel better now. Question I know full முடிக்கல. I'm really sorry for that. Tequila, you are required to suggest the best alternative, giving your comment assuming the estimated EBIT after expansion of 2,25,000 and corporate rate of taxes at 40%. So they have given EBIT to you in this question. So there is no such findings EBIT or whatever. There is a direct EBIT for the expansion is 2,25,000 and the tax rate is 40% for all the 4 plans. Now that's it. So before getting into a sum, I have a doubt like தமிழ்ல பேசுறது புரியுதா இல்ல நடுவுல இங்கிலீஷ்ல பேசுறதுனால like you have any discomforts like இல்ல தமிழ் இங்கிலீஷ் is a mixture is okay இல்ல எங்க மேம் எங்களுக்கு ஃபுல்லாவே நீங்க தமிழ்ல பேசுங்க if not full English like if you have any such things na just let me know it in the comments na I'll try because இது வரைக்கும் ஃபுல்லா தமிழ்ல பேசினது இல்ல இது வரைக்கும் ஃபுல்லா இங்கிலீஷ்லயும் பேசினது இல்ல so depending on your convenience just let me know. I'll try to talk according to that. It would be better for both. Okay, I'm okay with anything.
So already we have known the earnings before interest and taxes, EBIT, as given in the question directly. It is 2,25,000 for all the 4 plans. So there is no change in that, and there is no any additional calculations or nothing is given for EBIT. So EBIT is directly written as 2,25,000. So nothing changes there. So இதில் என்ன பண்ண போறோம்னா interest on debentures. So already நான் என்ன சொன்னேன், EBIT ன்னு ஒன்று வந்தாவே EBIT கீழே வந்து ஒன்று interest of debt இல்லைனா interest on loan, ரெண்டுத்துல ஏதோ ஒன்று நம்ம மைனஸ் பண்ணி தான் ஆக போகிறோம். ஸோ தட்ஸ் வாட் ஆர் திங். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நான் சொன்னேன் ஐ செட் ரைட், லைக் ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ் கீழே ஒரு ஸ்டெப் இருக்குது. அது வந்து ஃபஸ்ட்டு 5 சம்ஸில் இல்லை, இல்லைங்க செகண்ட்லேயே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு 5 வரைக்கும் இல்லைன்னு நினச்சேன். ஓகே, ஐ வில் டெல் யூ. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டெப்ட் ஃபஸ்ட்டு பிளானில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், வெறும் ஈக்விட்டி மட்டும்தான் கொடுக்குறாங்க. 6 lakhம் வந்து மொத்தமாக ஈக்விட்டியாக கொடுக்குறதுனால there is no debentures there for us. ஸோ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் பிளான்க்கு இல்லை. ஸோ ஜஸ்ட் ஸ்கிப் இட், கோ ஃபார் செகண்ட் பிளான். செகண்ட் பிளானில் என்ன பண்ணியிருக்கான், 2 lakh வந்து அவன் என்ன சொல்கிறான், 2 lakh வந்து நான் ஈக்விட்டியாக கொடுக்குறேன், பேலன்ஸ் இருக்க 4 lakh வந்து நான் டெப்டாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். ஸோ அந்த 4 lakh into 10%, so 40,000. Plan C, there is only equity and preference, there is nothing else na. So plan C யும் விட்டுறலாம். Go for plan D. Plan D என்ன சொல்லியிருக்கான், ஆக்சுவலாக debt. So as usual வந்து interest on debt, இங்கே வந்து interest on debtல ஆக்சுவலி இந்த இடத்துல interest on loan போட்டுக்கிட்டு right 6 lakh into 10%, 60,000. So from interest on, so earnings before interest and taxes வந்து just reduce interest on debt and interest on loan. reduce பண்ணதுக்கப்புறம் வர amount தான் EBT, earnings before tax. So earnings before taxல வந்து என்ன பண்ணுவோம், we will reduce the tax percentage of 40% for all of them. ஸோ எல்லாருக்குமே இன்ட்டு 40% போட்டுட்டு எல்லாமே அமௌண்ட் 90,000, இங்கே 74,000, இங்கே 90, இங்கே 66, ஆல் தீஸ் அமௌண்ட் வந்து அகைன் ரெடியூஸ் பண்ணிவிட்டு வர அமௌண்ட் என்னது, earnings after tax. யூஸ்வலாக சம்மம் வந்து நம்ம இங்கே முடிப்போம். earnings after tax வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், earnings after taxை வந்து டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டுட்டு we will find EPS and the sum is close. ஸோ இங்கே அடிஷ்னலாக வர ஒரு ஸ்டெப் என்னன்னா, அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ன்றது வந்து நம்மளுக்கு கொஸ்டினில் வருதில்ல, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆர் கிவன் ப்ரீமியம். ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸ் தான் இங்கே வந்து ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்டாக நம்ம இங்கே மைனஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம கொஷனில் வந்து பிளான் ஏல இல்லை ப்ரிஃபரன்ஸ், பிளான் பியில் இல்லை, பிளான் டியில் இல்லை, பிளான் சியில் மட்டும் 2 lakh ஈக்விட்டியாக கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க 4 lakh வந்து ப்ரிஃபரன்ஸாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த பேலன்ஸ் இருக்க 4 lakh ப்ரிஃபரன்ஸாக கொடுக்கும் போது என்ன பண்ணுறாங்க, ப்ரிஃபரன்ஸ் இஸ் given at 9%. ஸோ அந்த 4 lakh into 9% இங்கே பண்ணிட்டு இதில் மைனஸ் பண்ணிட்டு வர அமௌண்ட். ஸோ இப்போ நீ 5 வர அமௌண்ட்டை வந்து நீ ஆல்ரெடி ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் வந்துச்சு. ஸோ இதை வந்து நீ வந்து ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ இதை வந்து நீ ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்டை மைனஸ் பண்ணுறதுனால இது ப்ராஃபிட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். இது ப்ராஃபிட், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு சேர்ற ப்ராஃபிட் தான் இந்த அமௌண்ட்டு. ஓகே, ஸோ ப்ராஃபிட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் நம்பர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்னா EPS. ஸோ ஆல்ரெடி நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து பார்த்துருக்கோம். Plan A 18,000, Plan B and Plan C 14,000 and Plan C is just same 12,000. ஸோ எல்லாமே பண்ணிட்டு டிவைட் பண்ணால் எது இருக்கிறதுலே ஹையஸ்ட், லைக் 7.50, 7.93, 7.8. ஸோ இருக்கிறதுலே 8.25 is the highest. ஸோ Plan D is the best. ஸோ எது ஹையஸ்டாக இருக்கோ அந்த பிளான் தான் பெஸ்ட்ன்றது தான். That's what you have analyzed. And going to the next question and further questions now, like illustration 3 or 4, 5, I'll just explain the question. Some same pattern na, so there is no use of explaining the sum again and again. Question explain பண்ற question பார்த்துட்டு நீங்க sum try பண்ணுங்க, it will be easy. So plan question illustration 3 என்னன்னா, Fairy Limited as the following capital structure கொடுத்திருக்காங்க. Equity share வந்து 2 lakh shares இருக்கு at the rate of ₹10. So 2 lakh shares at the rate of 10 in the sense what, 20 lakhs amountல. So reserves and surplus at 5 lakhs and 11% debentures, each of face value of ₹100 is 15 lakhs we have. So total of 40 lakhs இருக்கு. So question என்ன கொடுத்திருக்காங்க, the company needs additional 10 lakhs for the expansion of, so to execute a new product they need to expansion na, they need additional 10 lakhs. So company oda operating profit, அதாவது EBIT வந்து present company இருக்கிற running levelக்கு it's 6 lakh. ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுனால கம்பெனியோட EBIT 6 lakh to 8 lakh மாறுது. ஸோ இந்த 8 lakh தான் இப்போ உன்னுடைய EBIT. இந்த 8 lakh EBIT-யாக கன்சிடர் பண்ணிட்டு தான் நீ சம்ம போடணும். யூ ஆர் கன்சிடரிங் திஸ் 8 lakh as your EBIT now. ஓகே, ஸோ ஃபாலோயிங் ஆர் த பிளான்ஸ். 3 plans கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட், இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அட் அ ப்ரீமியம் ஆஃப் ₹10 each for the entire amount.
ஸோ என்டையர் 10 lakh வந்து நீ ப்ரீமியமில் கொடுக்க போகிற. ஆல்ரெடி பர் ஷேரோட வேல்யூ என்னது? ஸோ ஃபார் பிளான் 1 ஆல்ரெடி வாட்ஸ் யோர் பர் ஷேர் வேல்யூ ₹10. ஸோ இங்கே என்ன பண்ணுறான்? ப்ளஸ் ப்ரீமியம். ஸோ ப்ளஸ் ப்ரீமியம் ஒரு 10. ஸோ என்டையர் ஷேர் வேல்யூ என்ன கொடுக்குற? ₹20. ஸோ பர் ஷேர் வேல்யூ ஆர் கோனா கிவ் டு த கஸ்டமர் இஸ் 20. ஸோ இதை வந்து நீ நம்பர் ஆஃப் ஷேர்ஸு கன்வெர்ட் பண்ணுற. ஸோ என்னது? 10 lakh divided by this 20 is equal to 50,000 shares. So already நம்மளுக்கு என்ன shares இருக்கு? 2 lakh number of shares இருக்கு. So plus 2 lakh shares. So totally உங்ககிட்ட எவ்வளோ shares இருக்கு? For 2,50,000 shares for plan 1. Plan 1 we have 2,50,000 shares now. So go for plan 2. Issue of 13% debentures for 10 lakh required additionally. So அந்த இடத்துல நம்மளுக்கு ஷேர்ஸ் எதுவும் அடிஷ்னலாக எதுவும் இல்லை. ஸோ பிளான் பிக்கு ஆஸ் யூஷுவல் இருக்கிற 2 lakh ஷேர்ஸ் தான் நம்ம இருக்குது. ஏன்னா மொத்த அமௌண்ட்டுமே வந்து நம்ம டிபெஞ்சர்ஸ் தான் வெளில கொடுத்துட்றோம். ஓகே, கம்மிங் ஃபார் பிளான் சி. பிளான் சி என்ன பண்ணுறோன்னா 6 lakh ஷேர்ஸை மட்டும் ஈக்விட்டியாக கொடுக்குறோம். பேலன்ஸ் இருக்க 4 lakh வந்து டிபெஞ்சர்ஸாக கலெக்ட் பண்ணிக்கிறோம். ரைட், அந்த பேலன்ஸ் இருக்க 4 lakh டிபெஞ்சர்ஸுக்கு தான் நம்ம 30% கால்குலேட் பண்ணுவோம். ஸோ என்ன சொல்லியிருக்கான்? issue of 6 lakh shares at a premium of ₹30 per share. So already per share oda value evlo? We have ₹10 per share. So inga additional per share value vandu ₹30 ka issue pandrom. Okay, so the share oda value ₹30 ki issue pandra sense 40 divided by 6 lakh. Just a second. என் கேல்குலேட்டர் இன்னைக்குன்னு பார்த்தீங்க, கேல்குலேட்டர் கூட எனக்கு ஹேண்டு கொடுத்துச்சு. கிரேட்ண்ணா. ஜஸ்ட் செகண்ட். சாரி, நான் மேக்ஸில் வீக்கு. தயவு செஞ்சு என் கேல்குலேஷனை பற்றி யாரும் கலக்க தேவையில்லை. என் கேல்குலேட்டர் ஒர்க் பண்ண மாட்டேங்குது. நல்ல நேரம் வந்து $15,000. ஸோ 6 lakh வந்து ஈக்விட்டி ஷேர்ஸாக கொடுக்க போகிறோம். அந்த 6 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து அந்த ரேட் ஆஃப் ப்ரீமியம் கொடுக்குறதுனால அடிஷ்னல் ₹30. ஸோ ஆல்ரெடி இங்கே வந்து பர் ஷேரோட வேல்யூ வந்து நம்மளுக்கு ₹10 இருக்குது. ஸோ இங்கே எழுதுகிறேன் பிளான் டி சி. பிளான் சி ஆல்ரெடி பர் ஷேர் வேல்யூ இஸ் 10 ப்ளஸ் ப்ரீமியம் கொடுக்குறதுனால 30. ஸோ டோட்டலி ஒரு ஷேரோட வேல்யூ எவ்வளோ? 40. ஸோ இங்கே என்ன இருக்குது? 6 lakh வந்து நம்ம மொத்தமாக ஷேர்ஸாக கொடுக்குறதுனால 6 lakh divided by 40 is 15,000 shares. ஸோ ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது? 2 lakh shares இருக்குது. So totally 2,15,000 shares is for plan C. That's it. I hope I'm clear. So இது வச்சு as usual நார்மலாக நீங்கள் சம்ம போடலாம். So just have a look at the sum. நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஜஸ்ட் நார்மலாக ஒரு ஓவர் லுக். EBIT எழுதுகிறோம். EBITக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஆல்ரெடி கொஸ்டினில் என்டையராக கொடுத்துருக்க அமௌண்ட் லைக் 11% ஆஃப் டிபெஞ்சர்ஸ் ஃபார் 15 lakh. ஸோ 15 lakh 11% ஆஃப் டிபெஞ்சர்ஸ் ஃபார் ஆல் தோஸ் 3 we will minus. அதுக்கப்புறம் அதில் இன்ட்ரெஸ்ட் எந்தெந்த எந்தெந்த பிளான்க்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி we will less that interest on debentures. அதுக்கப்புறம் அதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு you will have earnings before tax and earnings before tax and minus the tax for tax percentage for entire all those 3. After minusing the tax, you will get an amount that is called earnings after tax. And earnings after tax, there is no preference now. So there is nothing to reduce, like preference dividend is nothing to be reduced, and you're not going to find profit after profit for equity shareholders. There is nothing that concept. So the concept ends here with earnings after tax. So after finding earnings of the tax, you're going to find EPS. So earnings per share is equal to EAT divided by number of equity shares. You will get it. So இதில் இருக்கிறதுலே 3 எது highest, that would be the best plan for the company. That's it. Illustration 4 is also the same. Anderson Limited is considering 2 plans to finance the project costing 50 lakhs. So the details கொடுத்துருக்கான். Equity share capital at the rate of 100 per share is 20 lakhs and 25 lakhs. So number of shares என்னது? Plan 1 is 20,000 shares and plan 2 is 25,000 shares.
So the sale for first 3 years of the operation are projected to 120, 150 and 150. So EBIT வந்து 120, 150 and 180. That is called your EBIT. Next, the EBIT is expected to be the 15% of sales. So EBIT வந்து 15% to sales ன்னு சொல்லிருக்காங்க. So 120 into 15%, 150 into 15%, 180 into 15%. So that's what your EBIT. So இருக்கிறது என்னன்னா ரெண்டு பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பிளான்ல வந்து year 1, year 2, year 3 போடுற, அடுத்த பிளான்ல வந்து இன்னொரு year 1, year 2, year 3. So EBIT வந்து இந்த 120 into 15, 150 into 50 and this இதே தான் அடுத்த பிளான்லயும் இருக்கும். சேம். பட் என்னன்னா லைக் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இங்கே 25,000, இங்கே 20,000, இங்கே 25,000. இந்த ரெண்டு பிளான் டிஃபரன்ஸில் தான் நீங்கள் ரெண்டு டேப்லர் காலமாக போடுற. ஸோ நெக்ஸ்ட் டிபெஞ்சர்ஸ் இருக்குது. டிபெஞ்சர்ஸை வந்து இங்கே மைனஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து டேக்ஸ் இருக்குது. டேக்ஸ் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுவேன். இது நெக்ஸ்ட் யூ வில் ஃபைண்ட் இபிஎஸ். சேம் கோஸ் ஆன். அங்கே வந்து 20,000 ஷேர்ஸ்க்கு கண்டுபிடிச்சிருக்கேன். இங்கே வந்து 25,000 ஆஃப் ஷேர்ஸ்க்கு பண்ணுறேன். சேம் EBIT அதே சொன்னதா 120 into 15, 150 into 15 and 180 into 15, all those things minus debentures கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் EBITல வந்து tax reduce பண்ணுங்க. You will get earnings after tax. After finding earnings after tax, find EPS or EAT by number of equity shares. You will get an amount. இது வந்து கீழே 25,000 shares ஆல டிவைட் பண்றதுனால இதுல எது highest that's it. So 2 plans you have completed this. Illustration 5. So illustration 5 is nothing but நான் இங்க எப்படி பிரிக்கணும்னு போட்டிருக்கேன். Just have a look with this. I'll end up now. I'll start another video. I think video is exceeding more than 30 minutes, 36 minutes or something. ஸோ அடுத்த வீடியோவில் பேலன்ஸை வந்து கன்டினியூ பண்ணுறேன். இந்த கொஷனுக்கு அதாவது இல்லஸ்ட்ரேஷன் 5 யாராச்சும் புரியலன்னு இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். இல்லஸ்ட்ரேஷன் 5 வந்து நான் நெக்ஸ்ட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ ஹோப் இது வரைக்கும் சொன்ன வரைக்கும் I think there is no doubt. If you have doubts or anything நான் சொல்கிறது புரியல இல்லை ஏதாச்சும் நான் அதை தப்பாக சொல்லியிருந்தாலும் there is nothing to feel thing. ஸோ எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதை வச்சு ஐ வில் கரெக்ட் மை மிஸ்டேக்ஸ். அண்ட் என்னோட டீச்சிங்கில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுமா, லைக் வீடியோ கிளாரிட்டி இல்லை இன்னும் கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, இல்லை கோயிங் ஃபாஸ்ட் ஆர் கோயிங் ஸ்லோ வாட் எவர், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ப்ளீஸ் லெட் மீ நோ அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இன்னும் ஃபர்தர் வீடியோஸ் நான் போட ட்ரை பண்ணுறேன். Last time Maria again I will not give the gap. I'll try to come up as usual. So finally a big thank you to all and have a great day. Bye bye. Take care.